எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய உற்பத்தியில வெறுமனே அசம்பிளிங் செய்யும் நிலையில இருந்து அதன் அடிப்படை உதிரி பாகங்களை உருவாக்குற முக்கிய முயற்சியில இந்தியா களமிறங்கி இருக்காங்க. இதற்கான முதற்கட்டமா எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழே 7 புதிய திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்காங்க. இந்த திட்டங்களுக்கான மொத்த முதலீடு தொகை 5532 கோடி. இதுல எதிர்பார்க்கப்படக்கூடிய உற்பத்தி மதிப்பு 44,406 கோடி. இந்த திட்டங்களின் மூலமா 5000க்கும் மேற்பட்ட வேலைகள் இப்ப உருவாக்கப்பட இருக்கு. மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய 7 திட்டங்கள்ல 5 திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல அமைய இருக்கு. இது சம்பந்தமா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒப்புதல் கொடுக்கப்பட்ட மல்டி லேயர் பிசிபிள்கள், காப்பர் லேமினேட், கேமரா மாடியூல் மற்றும் பாலிப்ரோபிலின் பிலிம் இந்த மாதிரியான உதிரி பாகங்கள் தான் ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்தின் அஸ்திவாரமா இருக்கு. ஆனா இந்த புதிய ஆலைகள் மூலமா உயர் அடர்த்தி கொண்ட பிசிபி தேவையில 20%, கேமரா மாடியூல் தேவையில 15%, காப்பர் லேமினேட் தேவையில 100% இந்தியா பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழே அரசு நிர்ணயித்த இலக்குகளை விட தொழில்துறையினர் ரொம்ப பெரிய அளவுல முதலீடு செய்ய தயாரா இருக்காங்க. 59,350 கோடி முதலீட்டை இலக்கா கொண்ட அரசுக்கு அதை விட 2 மடங்குக்கும் மேல சுமார் 1.25 லட்சம் கோடி முதலீட்டுக்கு உறுதிமொழி கிடைச்சிருக்கிறது இந்தியாவுல எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற துறை மீது இருக்கிற அதிகபட்ச நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் தான் காட்டுது. இதுக்காக 249 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. மேலும் இந்த திட்டங்கள் மூலமா சுமார் 10 லட்சம் கோடி மதிப்பிலான உற்பத்தி மற்றும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேலான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எலக்ட்ரானிக்ஸ் துறையில இந்தியாவின் வருடாந்திர இறக்குமதி செலவை 18,000 20,000 கோடி வரைக்கும் இந்த திட்டங்கள் குறைக்கும் அப்படின்னு அமைச்சர் வைஷ்ணவ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. மேலும் உள்நாட்டு மதிப்பு கூட்டல் 38 40% வரைக்கும் உயர்ந்து சீனாவுக்கு இணையான நிலையை அடைய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதற்கட்ட ஒப்புதல்ல ஆதிக்கம் செலுத்தினாலும் 2007 வருஷம் வரைக்கும் அமல்ல இருக்கிற இந்த திட்டத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில தொடரும். அது மட்டும் இல்லாம வர சுற்றுக்கள்ல மூலதன உபகரணங்கள் உற்பத்தியில அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னும் அதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் திறந்திருக்கிறதாகவும் அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அசம்பிளிங் மையமா இல்லாம உலகளாவிய அளவுல உதிரி பாகங்களை கொடுக்கிற முக்கிய நாடா உருவெடுக்கிறத நோக்கமா கொண்டிருக்காங்க.